உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை நேரத்தில் நீங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டுடைய சமூகத்தில் கூடியிருப்பதை எண்ணி ஆண்டுடைய நாமத்தை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். ஆமாம், நம்ம அதிகமாக இந்த காலங்களிலே ஓமைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் 6 ஓமைகளை நிறைவு செய்து 7வது ஓமையும் இன்றைக்கு நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். 7வது ஓமை பழைய வஸ்திரமும் பழைய துருத்திகளும் என்கிறதான அந்த ஓமை தான் 3 நற்செய்தி புத்தகங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலும், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதையும், கடைசியாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 36லிருந்து 39 வரையிலான வசனங்களில் இருக்கிறதான காரியங்களை நம் ஓமைகளாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். இது 3 நற்செய்தி புத்தகங்களிலும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தி புத்தகங்களும் ஒரே தன்மை உடைய ஓமையை சொல்லியிருக்கிறார்கள் இல்லைங்களா? ஒரே தன்மை உள்ள அந்த ஓமைகள் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 3 ஓமைகளும் ஒரே காரியத்தை குறித்திருந்தாலும் மூவருமே, அதாவது மத்தேயுவாக இருந்தாலும், மார்க்காக இருந்தாலும், லூக்காவாக இருந்தாலும், அவர்கள் புரிந்து கொண்ட வார்த்தைகளின் அடிப்படையிலே ஒரே காரியத்தை 3 விதமாக பிரித்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் மத்தேயு, மார்க்கு சொன்னதை நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் லூக்கா சொல்லியிருக்கிற காரியங்களை நம்ம தியானித்து இந்த பழைய வஸ்திரமும் பழைய துருத்திகளும் என்கிறதான இந்த ஓமைகளை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த ஓமைகள் என்பது பரலோகத்துக்குரிய காரியங்களை பூலோகத்துக்குரிய காரியங்களோடு கூட ஒப்பிட்டு பேசுவது தான் ஓமைகள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டங்களிலே அவர் போதிக்கும் பொழுது அவருடைய கண்ணில் படுகிற காரியங்களை வைத்து ஏழை எளிய மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள் எளிமையாக கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு ஓமையாக ஒரு உதாரணத்தோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அது எப்படி என்றால், மறைமுகமாகவும் அல்ல, வெளிப்படையாகவும் அல்ல. வெளிப்படையாக பரலோகத்துக்குரிய காரியங்களை, பூலோகத்துக்குரிய காரியங்களை உதாரணங்களோடு அவர்கள் சொல்லும் பொழுது எளிமையாய் புரிந்து கொள்ளுவார்கள் என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் ஓமைகளோடு கூட இந்த மக்களிடத்தில் பேசினார். பொதுவாக யூதர்களுடைய மரபின்படி யார் கூடுவார்கள் என்றால், தேவாலய வாசல்களிலும் பிரதான ஆசாரியர்கள் போதிக்கும் பொழுதும் சந்தை வெளிகளில் வெளியில் நின்று பிரசங்கிக்கும் பொழுது எப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு காரியம் நிகழ்ந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவருடைய ஊழியத்தை துவங்கும் போது அவருடைய சீடர்கள் தான் 2 பேராக பிரிந்து பிரசங்கிக்கும்படி தெருக்களிலும் தெரு முனைகளிலும் தெரு பிரச்சாரங்களும் இல்லை நம்ம பண்ணுற பாருங்கள் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங், அதே போல் சந்தை மைதானத்தில் மக்கள் கூடுகிற இடத்துல, வணிகம் நடக்கிற இடத்துல, மீன் பிடிக்கிற இடத்துல அவர்கள் அங்கு நின்று பிரசங்கிக்கிறார்கள். ஏனென்றால் யூதர்களுடைய காலகட்டங்களிலே உயர்ந்தவர்களும் யூதர்கள் மாத்திரம்தான் சினகாக் என்று சொல்லப்படுகிறதான அந்த தேவாலயத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும். சாதாரண எளிய மக்கள், மீன் பிடிக்கிறவர்கள், வரிக்கு பணம் வாங்குகிற ஏழ்மையான மக்கள், சம்மாரியர்கள் உள்ளே பிரவேசிப்பதற்கு அனுமதி இல்லை. ஆண்டிற்கு ஒரு முறை நடக்கிற விழாக்களில் அவர்கள் கலந்து கொள்ளலாம். அது வெளியிலே நடக்கிற ஒரு விழா, உள்ளே இருந்து அவர்கள் கேட்க முடியாது, வெளியிருந்து அந்த வார்த்தைகளை கேட்க முடியும். அப்படித்தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வெளியில் நின்று பிரசங்கித்தார். அவர் உள்ளே இருந்தும் பிரசங்கித்திருக்கிறார், வெளியிருந்து எல்லா மக்களுக்கும் இந்த உபதேசத்தை எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கும்படி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, அவருடைய வருகையின் நற்செய்தியை எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் அவர் ஓமைகளாய் பேசின பல காரியங்கள் உண்டு. 46 ஓமைகள் பேசியிருக்கிறார். அதுதான் இது எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின ஓமைகள்.
ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனத்தோடு கேட்டு இதெல்லாம் குறிப்பெடுத்து வைத்து கொண்டு மேபி வருங்காலங்களிலே நீங்கள் பிரசங்கிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் ஒருவேளை போதகராய் மாறலாம், நீங்கள் போதகர் அம்மாக்களாய் மாறலாம், போதகருடைய குடும்பமாய் நீங்கள் மாறலாம். அந்த காலகட்டங்களிலே நீங்கள் அமர்ந்து ஆராய்ந்து தியானிக்க இப்படிப்பட்ட இந்த ஓமைகள், இப்படிப்பட்ட இந்த பிரசங்க குறிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறு ரூபத்தை, மறு உருவாக்கத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆகவே வார்த்தைகள் என்பது ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது தெளிவாக நீங்கள் அதை குறிப்பெடுத்து வைத்து கொண்டு நீங்கள் இல்லங்களிலே சென்று தியானிப்பதற்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளது தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக நம்ம இதை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த 7 ஓமைகள் எத்தனை வருஷம், ஒரு வருஷமாக தியானித்துட்ருக்குறோம். அப்போ பாருங்கள் எவ்வளோ மறைப்பொருட்களை கர்த்தர் நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். அந்த 7 ஓமைகள் உங்களுக்கு நினைவு இருக்குதான்னு கேட்கும்பொழுது நிறைய பேருக்கு அந்த ஓமைகள் நினைவு இல்லை. ஆனாலும் நீங்கள் எந்தெந்த ஓமை, முதலாவது ஓமை என்ன, ரெண்டாவது ஓமை என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு டைரி வச்சு எழுதிக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 46 ஓமைகள் பேரையாவது என்னென்ன ஓமனையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் பேசுறது இதெல்லாம் நான் ஏதோ தயாரித்து ஏதோ கட்டுக்கதையை, ஏதோ ஒரு கதையை நான் உங்ககிட்ட சொல்லலை. கர்த்தர் பேசின ஓமைகள் மறுமலர்ச்சி உண்டாகும்படி, ஒரு ரெவல்யூஷன் உண்டாகும்படி, ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஓமைகள் அந்த நாட்களில் யூதர்களிடத்தில் ஒரு பெருமலையாக, பெரு அலையாக வீசப்பட்டு ஒரு பெரிய அதிர்வலையை, ஒரு பெரிய வைப்ரேஷனாக இருந்துச்சு. அந்த வார்த்தைகள்லாம் வரவங்கெல்லாம் அற்புதம் பெற்றுக்கொள்கிறாங்க. வரவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அற்புதம், அதிசயம் நடக்குது. காரணம் என்னன்னா, இயேசு இந்த ஓமைகளை பேசி கொண்டிருக்கிறார். நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர்களுக்கு ஒரு ஓமையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒப்பாது. ஆண்டவர் மிகவும் தெளிவாக, எளிமையாக, மக்கள் நடைமுறையில் புரிந்து கொள்ளும்படியாக, வஸ்திரம் அப்படின்னா, ட்ரெஸ்ஸு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், தெரியாத பொருள் கிடையாது. ஏதோ மறைமுகமான பொருள் அது. ட்ரெஸ்ஸுன்னா எல்லாருக்குமே தெரியும். அப்போது எளிமையாக எல்லா மக்களுமே ட்ரெஸ் அணிஞ்சிட்டு இருப்பாங்க. அது கிழிஞ்சு போனதோ நல்ல ட்ரெஸ்ஸோ அவங்க ட்ரெஸ் போட்டுட்டு தான் வருவாங்க வெளியில். யூதர்கள் எல்லா மக்களும் எல்லாருமே பொதுவாக ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதனால் அவங்க எது சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுன்றதை வைத்தே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கர்த்தர் பிரசங்கிக்கிறார், இயேசு பிரசங்கிக்கிறார். எப்படின்னா, ஒரு பழைய வஸ்திரத்தோடு புதிய வஸ்திரத்தை நீங்கள் இணைக்க நினைச்சிங்கன்னா இந்த புது வஸ்திரம் பழைய வஸ்திரத்தை கிழிச்சிரும். அதுபோல தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியங்கள், ஒருவேளை நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை, நடக்க போகிற காரியங்களோடு கூட இணைத்து நீங்கள் ஒரு கற்பனை பண்ணக்கூடாது என்றைக்குமே. இல்லை, நம்ம நிறைய கற்பனை பண்ணிக்குவோம் சில நேரங்களில். இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, என்ன நடக்குமோ, என்ன நடக்க போதோ, கற்பனை உலகத்தில் வாழாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அன்றென்றைக்கு அதனுடைய பாடுகள் போதும். இன்றைக்கி நமக்கு என்ன பாடு, இந்த 24 மணி நேரத்தில் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் 24 மணி நேரமும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். இல்லை, 24/7 நம்மளை எல்லா நிலைமைகளிலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருடைய கண்களுக்கு நித்திரை கிடையாது. அவர் ஓய மாட்டார், நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு நொடி பொழுது நம்மை கைவிட்டாலும், இமைப்பொழுது கைவிட்டால் என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. இமைப்பொழுதும் கைவிடாமல் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நீங்கள் கற்பனை உலகத்தில் பழைய ஏற்கனவே நடந்த சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் முச்சி போட்டு நீங்கள் பிணைத்து அதை யோசித்து கொண்டிருக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம்
புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். எப்படி புது சிருஷ்டியாக இருக்கிறோம்? இப்போ பாருங்க, ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக பல பாவங்கள், மீறுதல்கள், நம்மை அறியாத சில தவறுகள், இல்லை சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கூட மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்ற பிறகு அரசாங்கமே அவர்களுக்கு அவன் கிறிஸ்துவனாய் மாறிவிட்டான், அவன் சபைக்கு சென்று கொண்டிருக்கிறான், அவன் அந்த கத்தியோ மற்றபடி எந்த பழைய காரியங்கள் செய்வதில்லை, அவன் மனம் திரும்பி சபைக்கு போய் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் சரித்திர பதிவேற்று குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார்கள், அவனுக்கு ஒரு விமோச்சனம் உண்டு. அதே போல தான் இந்த உலகத்தில் சொல்லுவார்கள், நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தால் கூட எதிர்பாராத விதமாய் உங்கள் வாழ்க்கையில் சில ஏற்படுகிற சில விபத்துகள், சில பிரச்சனைகளை பார்த்து, யார் செய்த பாவமோ இந்த குடும்பத்துக்கு இப்படி நேர்ந்ததே, இந்த சகோதரிக்கு இப்படி இருக்கிறதே, இந்த சகோதரனுக்கு இப்படி இருக்கிறதே, இருந்திருக்கலாம். என் முன்னோர் செய்த பாவத்தினால ஒருவேளை என் வாழ்க்கை பிரச்சனையில் இருக்கலாம், என் வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கலாம். எது வரைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பழைய மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் மட்டும்தான். நான் என் அப்பா அம்மாவால் இந்த உலகத்துக்கு வந்திருக்கலாம், ஆனால் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம், பார்ன் அகெயின், ரீபார்ன் இல்லை, நம்ம திரும்ப பிறக்கிற ஒரு அனுபவம். இந்த திருமுழுக்கு தொட்டியிலே நம் மரித்து உயிர்த்தெழும் பொழுது நான் மறுபடியுமாய் என் தாயின் வயிற்றில் பிறந்ததை போல இல்லை, நான் ஆவியில கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் பிறக்கிறேன். அல்லேலூயா. நான் மாம்சத்தில் பிறந்தது உண்டுதான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். சங்கீதக்காரன், தாய் என் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆமாம், நான் பாவத்தில் தான் பிறந்தேன், நான் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என் 18 வயசு வரைக்குமாய். ஆனால் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சரியாக சொல்லுவார், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர் தெழுந்தோம். எப்படி? அந்த ஒரு நிமிஷம் அந்த ஜலத்தில் உங்களை முழுக்கி எடுக்கிறோம் பாருங்கள், ஒரு நொடி, அதுதான் நீங்கள் செத்து போகிற நேரம். நீங்களாம் செத்து பிழைச்சவங்க தான். எத்தனை பேர் செத்து பிழைச்சிருக்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். எத்தனை பேர் செத்து பிழைச்சிங்க? அல்லேலூயா. மரித்தேன் ஆனால் பிழைத்திருக்கிறேன். பாவத்துக்கு மரித்து போனோம், திரும்ப பிறந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பழைசு நினைச்சிட்டு இருக்காத, நீ மரித்து உயிர் தெழுந்திருக்கிற. இயேசு எப்படி மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு உயிர் தெழுந்தாரோ, 3ஆவது நாள் உயிர் தெழுந்தாரோ, அதே போல தான் ஒரு 3 செகண்டு இப்படின்றதாக்குள்ளேயும் ஒரு 3 செகண்ட் உங்களை தண்ணியில் அமைக்க எடுக்கிறோம் பாருங்க. அந்த நொடி உங்களுடைய பாவத்துக்கு நீங்கள் மரித்து திரும்ப பிறக்கிற ஒரு அனுபவம். அப்படி சும்மா அப்படி அலறி எழுந்துக்கிறோம். திரும்ப ஜீவன் வரும் பொழுது மனுஷனுக்குள்ள ஒரு சுவாசம் வரும் பாருங்க, அப்படி இழுத்துட்டு போயிட்டு அந்த அனுபவம் தான், அதுதான் பரலோக அனுபவம். நான் மரித்தேன், பாவத்துக்கு மரித்து, அதுதான் பாஸ்டர் அமுக்கி சாவடிக்கிறாரு கிடையாது, தண்ணியில் போட்டு அமுக்கி சாவச்சிடறாங்க பாவிங்க. அதுக்கு தான் நான் பயமாக ஞானசம் எடுக்கிறதில்ல, எல்லாரையும் அமைக்கிறேன், மல்லிகா கூட அமைக்கிருக்கிறேன், உயிரோடு உக்காந்துக்குது பாருங்கள். எல்லாரையும் தண்ணியில் பாஸ்டருக்குன்னா அவங்களெல்லாம் போட்டு தண்ணியில் அமுக்கி சாவடிக்கணும்னு ஆசை இல்லை. பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்குது, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டாகிறது. சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷங்கள் அறிவிக்கும் பொழுது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கர்த்தர் சொன்ன கட்டளையின்படி உங்களை பாவத்துக்கு மறிக்க செய்கிற அந்த அனுபவம், அந்த தண்ணி சதா ஒரு தொட்டியில் நிற்க வச்சு பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு, கம்யூனியன் எடுக்கிறதுக்காக தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்படி கிடையாதுங்க, இது பெரிய ரகசியம். நீங்கள் ஏற்கனவே செத்து போயிருக்கிறீங்க, இப்போ நீங்கள் பழிச்சு இருக்கிறீங்க. எப்படி செத்து போனீங்க? எதுக்கு செத்து போனீங்க? பாவத்துக்கு செத்து போயிட்டீங்க. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுகிற சங்கீதக்காரனை போல நம்ம ஒருவேளை தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது பாவத்தோடு பிறந்திருக்கலாம். என் பெற்றோர் இயேசு கிறிஸ்துவை அறியாதவராக இருக்கும்போது நான் பிறந்திருக்கலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறிந்த குடும்பத்தில் நான் பிறந்திருந்தாலும், நான் வளருகிற வாலிப நாட்களிலே எல்லா சகோதர சகோதரிகளைப் போல நானும் தவறி பாவங்களை செய்து கொண்டு என் மீறுதல்களோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த மீறுதலோடு கூட நான் மரித்திருப்பேன் என்றால் நான் பரலோகம் போயிருக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபை, என் 18, 19 வயசு, என் 16 வயசில் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அந்த வயசு வரைக்கும் நான் ஜீவனோட கர்த்தர் வச்சு, அதுக்காக சோத்திரம்.
17 வயசில் ஞானஸ்நானம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ யாருக்கு தெரியும்? சிஸ்டர், பிரதர், நம்ம போகிற உலகம் பொல்லாதது. காலேஜ் எப்படி வேணா இருக்கலாம், ஸ்கூல் எப்படி வேணா இருக்கலாம். நீ கிறிஸ்துவனா வாழணும், கிறிஸ்துவலா வாழணும். பாவத்தை விட்டு விலகி தான் ஓடி ஆகணும், வேற வழி கிடையாது. ஆண்டவர் நமக்கு போதிக்கிறாருன்னா அதை விட்டு வானா அதை விட்டு வந்துடணும், அவ்வளோதான். அதுதான் அவர் சொல்கிறாரு. அதுதான் பாவத்துக்கு மரிக்கிற அனுபவம். ஏசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3 நாள் அப்படி அமைதியாக இருந்தார் பாருங்க. அது போல் 2 நிமிஷம் முட்டி போட்டு நீங்கள் 3 செகண்ட் அப்படி உங்களை தண்ணிக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தை உனக்கு பெயர் கொடுக்குறேன்னு பெயர் கொடுத்து இப்படி ஏந்துக்கிறீங்க பாருங்க. அப்படி ஒரு திணறு வருது பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு புது ஜீவனை கொடுக்கிறார். அன்னிலிருந்து உங்கள் முகத்தில் ஒரு புதிய பிரசன்னம் இருக்கணும், ஒரு தெய்வீக தேடுதல், ஒரு வாஞ்ச. ஆண்டவருடைய பெயரை கேட்கும்பொழுது சபை ஊழியன்னும் போது அதில் இருக்கிற ஒரு 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 தைரியம், ஒரு தென்னாவுட்டு. கர்த்தருக்காக தைரியமாக, ஆண்டவருக்காக தென்னாவுட்டாக பண்ணணும், எல்லாத்தையும் தைரியமாக பண்ணணும். கிறிஸ்துவத்துக்குள்ளாக ஆண்டவருக்குள்ள ஒரு அப்படியே ஒரு தென்னாவுட்டு ஒரு தைரியம் இருக்கணும். அப்படியே எப்படி சொல்கிறது, எனக்கு பெருமை உண்டு, அகங்காரம் உண்டு, திமிரு உண்டு. எதுக்குள்ள? என் ஊழியத்தில் அப்படி அப்படி நிற்கணும் ஆண்டவருக்காக. வேற எதுவுமே உலகத்தில் கிடையாது. உலகத்தில் அகங்காரம், பெருமை, ஆணவம், கெருவம் வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை. ஊழியத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று பாருங்க. பவுல் சொல்றாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அந்த ஒரு தைரியத்தை, அந்த ஒரு விசுவாசத்தை, அந்த ஒரு நம்பிக்கையை, ஆண்டவருக்குள்ளே நான் பிழைச்சிருக்கிறேன் அப்படின்னா பழைசு நினைக்கக்கூடாது. என் குடும்பம் எப்படி, என் தாத்தன் எப்படி, என் பாட்டன் எப்படி, என் பூட்டன் எப்படி, அவன் எக்கெட்னா கெட்டு குட்டி ஷவராக போயிருக்கட்டும், அவனை போய் பார்த்துட்டானுங்க மண்ணில். ஆனால் கடவுள் என்னை அப்படி வைக்கலையே. கடவுளுக்குள்ளே என்னை வாழ வச்சிருக்கிறாரு, கடவுள் என்னை தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. குச்சினே அழிஞ்சு செத்தானே அந்த பாவி, என் தாத்தன் அப்படி இருந்தானே, என் பாட்டன் அப்படி இருந்தானே. கஷ்டப்படாதீங்க. அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. உங்கள் ஜெனரேஷன் அப்படி கிடையாது. உங்கள் தாத்தா அப்படி இருக்கலாம், உங்கள் பாட்டி அப்படி இருக்கலாம், உங்கள் குடும்பம் அப்படிப்பட்டதாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்களை எல்லா மீறுதலிலிருந்து உங்கள் சாபங்கள் எல்லாம் உடஞ்சி போச்சு. உங்களுக்கு சாபமே கிடையாது. என்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே காலை வச்சிங்களோ, இந்த கல்வாரி சிலுவையில் இயேசு உங்களுக்காக மரித்து இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறதுனால உங்கள் சாபங்கள் எல்லாம் உடைஞ்சு போச்சு, உங்கள் வியாதிகள் எல்லாம் மாறி போச்சு. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க, மனுஷனுக்குள்ளாக அல்ல. ஆகவே பழைய காரியங்களை எண்ணி நீங்கள் புலம்பி கொண்டிருக்கக்கூடாது. இப்படி நடந்து விடுமோ, இப்படி செய்துட்டாங்களே, அப்படி செஞ்சுட்டாங்க, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுது, இப்போ எப்படி நடத்த போகிறாரு? கர்த்தர் மேலே நம்பிக்கை சொல்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். சொல்லுங்க பக்கத்தில், நீதிமான ஒருபோதும் தள்ளாட ஓட்ட மாட்டார். அவர் மேலே பாரத்தை வச்சிடுங்க. சிஸ்டர், இந்த பாவமான உலகத்தில் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவருக்காக ஓட்டத்துக்காக உங்களை அழைச்சிருக்கிறாரு. சில தூண்டுதல்கள், சில மீறுதல்கள் நம்மை ஆட்கொண்டு நம்ம நடத்துறதுக்கு நம்மளை அப்படி தான் நம்மளை பிடிக்கணுன்னே வரும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அவள் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஜெயிப்பீங்களா? பழைய காரியத்தோடு ஆண்டவர் சொல்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஆகமங்கள், பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணங்கள், பழைய ஏற்பாட்டினுடைய உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக பரலோக தேவனால் கொடுக்கப்பட்டது. யெகோவா தேவனால் எழுதப்பட்டது, நமக்காக கொடுக்கப்பட்டிருந்த பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் நமக்காக தான் வாக்குத்தத்தங்களை நம்ம முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் எனக்கேற்றபடி வசனங்களை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு, வசனத்துக்கேற்றபடி என்னை அர்ப்பணித்து வாழ கடவுளுடைய கரத்தில் நம்ம கொடுப்போமானா, உண்மையாகவே இந்த வார்த்தை உங்களை அற்புதமாய் உருவாக்கும். பரிசுத்த வேதன்றது இது யாருக்காக இது சொல்கிறாருன்னு போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மத்தேயு, மார்க்கு அவங்க சொல்லும் போதே நான் அதை உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன் இல்லைங்களா. இந்த பரிசேயர்களும் ஆசாரிகளும் நியாயப்பிரமாணிகளும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மக்களையெல்லாம் உள்ளே அனுப்பக்கூடாதபடிக்கு, இவங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கக்கூடாதபடிக்கு இவங்களுக்குன்னு ஒரு
கோட்பாடை வைத்துக்கொண்டு, மோசே கொடுத்த கட்டளைகளும் நியாயப்பிரமாணங்களை வைத்துக்கொண்டு கடவுளுடைய பெயரை சொல்லி மற்ற மனிதர்களை தாழ்வாய் நினைத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி நீங்களும் கடவுளுடைய பெயரை சொல்லிக்கிட்டு மற்றவங்கள தாழ்மையாக சொல்லக்கூடாது. நாங்களாம் கிறிஸ்டின், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம், நீங்களாம் நரகத்துக்கு தான் போவீங்க சொல்லக்கூடாது. நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என் கூட வருது. யார் அனுப்பணும் இப்படி சொல்லிட்டு போகிற நம்மளை உள்ள விடலன்னு என்ன பண்ணுறது? நம்மளை வெளியே அமுச்சு போடுவார் அவர். அவருக்குள்ளே எல்லாருமே ஈக்குவல் தான். நம்ம இயேசு அறிஞ்சிட்ருக்குறோம், அவங்க இயேசு அறியாமல் நன்மை செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் இயேசுவின் நாமத்தை நீ எப்படி நீ வந்து சொல்லணும், நீ சொல்லி சொல்லி ஒருடைய இருதயத்தை மாற்றன்ற அவசியமே கிடையாது. உன்னுடைய பரிசுத்தமான நடக்கையில் நீ உன்னுடைய ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை பார்க்கும்போது நீ வணங்குகிற தெய்வம் யாருன்னு கேட்டு அவங்களே இயேசு ஏற்றுக்கணும். அல்லேலூயா. அப்போ வார்த்தையினால் அல்ல, கிரியைகளினால் கர்த்தரை காண்பிக்கணும். எப்படி காண்பிக்கணும் சிஸ்டர்? வார்த்தையினால் அல்ல, கிரியையினால். நான் இயேசுவை பற்றி சொல்கிறது என் வேலை கிடையாது. இயேசுவை போல வாழ்ந்து காட்டுறது தான் எனக்கு பெரிய சாட்சி. அதுதான் நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தும். இயேசுவை போல நியாயமாக, நீதியாக, உண்மையாக, சமத்துவமாக, எல்லா மக்களோடு அரவணைப்போடு, ஞானமாய், பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு அவர் போக வேணான்ற இடத்துக்கு போகக்கூடாது, அவர் போன்ற இடத்துக்கு போகணும், அவர் பேசணுன்ற இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது. சில இடத்துல சம்மந்தம் இல்லாத ஆளுக்கிட்ட போய் சம்மந்தம் இல்லாமல் பேசின்னு இருக்காதீங்க, அது பிரச்சனை. அவங்ககிட்டலாம் அதை பற்றி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. சம்மந்தமான இடத்துல சம்மந்தமான ஆளுக்கிட்ட சம்மந்தமானது பேசுங்க. சம்மந்தமே இல்லாத ஆளுக்கிட்ட சம்மந்தம் இல்லாத விஷயத்த பேசக்கூடாது. ஆமாவா இல்லையா? நம்முடைய அலுவல்கள் அது கிடையாது. நீங்கள் அந்த அலுவல்கள்லாம் அது மாதிரி அலுவல்கள் உண்டாக்கினீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். அதுதான் சொல்கிறாரு பழைய வசித்துறோம். இப்போது இங்கே துருத்திகள் அப்படின்னும் போது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லப்பட்டிருக்கிறபடி திராட்சை ரசம், புது திராட்சை ரசத்தை என்ன பண்ணுவாங்கன்னா புது துருத்தியில் ஊற்றி வைப்பாங்க. திராட்சை ரசன்றது வந்து இன்றைக்கி குடிக்கிறத விட அது கொஞ்சம் பழசானும்போது அதனுடைய புளிப்புத்தன்மை அதிகமாகும்போது அது குடிக்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் வந்து மதுபான போதை அப்படின்ற அந்த ஒரு காரியம் இல்லாமல் இவர்கள் சந்தோஷம் உண்டாகும்படி உற்சாகமாய் அதை அருந்தும்படியாய் கொஞ்ச காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை பழைதாக்கி அது குடிக்கிற அந்த பானம் எப்படி பார்த்தீங்கன்னா புது துருத்தியில் தோல் துருத்தி தான், தோல் தான் துருத்தியாக இருக்கும். அந்த தோல் துருதியில் புது திராட்சை ரசத்தை செக்கு ஆடுற மாதிரி தான் அந்த திராட்சை ரசத்தை அதில் சேகரித்து வச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் ஒரு 3 days 4 daysக்கு அப்புறமா அதை கொண்டு போய் கொடுப்பாங்க. உதாரணமாக எப்படி சொல்லணுன்னா, சில பேர் வந்து கூழ் காய்ச்சுவாங்க. கூழ் காய்ச்சிக்கிறாங்களா? களியில் கரைக்கிறது நான் சொல்ல, கூழே காசுவாங்க. காசி அது வந்து உடனே குடிக்க மாட்டாங்க. 2 நாள் என்ன பண்ணுவாங்க, வெயிலில் வச்சு அப்படி வச்சு அப்புறமா தயிர்லாம் போட்டு குடித்தாங்கன்னா சும்மா அருமையாக இருக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? உடனே கரைச்சனா அது டேஸ்ட் இருக்காது. சில பேருக்குலாம் அது தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, கூழ் வாங்கி வச்சுட்டு அப்புறமா அதை கரைச்சி குடிச்சு பாருங்கள், அது நல்லாயிருக்கும். அது போல் தான் அந்த திராட்சை ரசத்தை அதில் சேகரித்து வச்சுருவாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல் பையில் தானே இருக்குது. கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ஆகும்போது அந்த தோல் பை என்ன ஆகும்னா கொஞ்சம் உப்பும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அதை ஓப்பன் பண்ணி அதை குடிக்க ஆரம்பிப்பாங்க. அது சில பாக்டீரியாஸ் வரும்போது அதனுடைய டேஸ்ட் வித்தியாசமாகும்போது அது எல்லோருக்கும் அது இன்னும் கொஞ்சம் அதை சீர்படுத்தி எல்லோரும் குடிக்கிறதுக்கு ஏதுவோ அதை ரெடி பண்ணுவாங்க. அப்போது புது துருத்தியில் புது திராட்சை ரசத்தை வார்த்து வச்சா அது உப்பும் பொழுது அதை எடுத்து பயன்படுத்துவாங்க. இப்போது உப்பி இருக்கிற அதை காலி பண்ணிவிட்டு அதுலேயே புது ரசத்தை புச்சி வச்சுன்னா புது ரசம் பழைய துருத்திக்குள்ளாக போகும்பொழுது அது ஏற்கனவே உப்பி போய் கீழ் நிலைமையில் தான் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ திரும்ப அதில் நிரப்பப்பட்டுச்சு. புது ரசத்தை நம்ம ஊற்றினா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மைக்கு அது மாறும் பொழுது கண்டிப்பாக அது என்ன ஆகும், என்ன ஆகுங்க, பஸ்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது, பலூன் ஊதுறீங்கள, எத்தனை பேர் பலூன் ஊதிக்கிற அனுபவம் இருக்குது? பலூனே பார்க்காத மாதிரி பார்க்குறீங்களா? அப்படியே பலூன் ஊதியிருப்போம் இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட எடை காற்று மட்டும்தான் அது உள்ளே நிரப்ப முடியும். அளவுக்கு மீறி அதில் ஊதின்னு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், என்னங்க, வெடிச்சிரும். அதே போல தான் இந்த தோல் பையில் அளவுக்கு அதிகமான
திராட்சை ரசம், புது ரசத்தை நீங்கள் பிடிச்சி, ஏற்கனவே அது வந்து பழைய ரசம் இருந்த பை, அதில் நீங்கள் போட்டு வச்சிங்க, அதில் மறுபடியும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வெடித்து செதறி திராட்சை ரசமாக வேஸ்ட்டாக போகும், துருத்தியும் கிழிஞ்சு போயிடும். அப்போ எதில் வைக்கணுன்ற ஒரு அவசியம் இருக்கணும். ஆம்லேட் போடும்போது முட்டை உடச்சி தவாவில் ஊற்றுறோம், முட்டை தோல் தான் குப்பையில் போடணும். சில பேர் ஞாபகம் மறதில்லை, முட்டையை உடச்சி குப்பையில் ஊற்றிட்டு தவாவில் போட்டு இது வறுத்துன்னு இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? வாழைப்பழத்தை கீழே போட்டு தோல் தூண்ணு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஞாபகம் ஏதோ ஒரு கவனத்தில் இருக்குது, அது ஏதோ ஒரு கவனத்தில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கிறது. இது மாதிரி தான் இது எது எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வைக்கணுங்க. மூஞ்சி கவிட்டு சோப் டப்பா பாத்ரூம் தான் வச்சுட்டு வரும், நேராக பெட்ரூமில் வச்சுக்கூடாது ஞாபகம் இல்லாமல். ஃபோனு நினச்சி சில பேர் எடுத்துருவாங்க சோப்பை, ஐயோ தெரியாமல் ஞாபகம் இல்லாமல் எடுத்துன்னு வந்துட்டு திரும்ப எடுத்து போய் வைக்கும். பார்த்துக்கிறீங்களா? பாத்ரூமில் இருக்கிற ஜெக்கு பாத்ரூமில் தான் இருக்கணும். அந்த ஜெக்கு தூக்கி நான் தண்ணி குடிக்க முடியுமா? என்ன தண்ணி கேட்குறாங்க, என்ன பாத்ரூமில் இருக்கிற ஜெக்கு தூக்கி குடிப்பீங்களா? அது அங்கே தான் இருக்கணுமே. செருப்புனா அங்கே தான் இருக்கணும், செருப்பு வாசலில் தான் இருக்கும். பெட்ரூம்லாம் போட்டுன்னு எங்கன்னா ரோடெல்லாம் சுற்றிட்டு சாணிலாம் மிரிச்சுன்னு பெட்ரூமில் போட்டுன்னு வருவீங்களா? புரியத்துக்காக சொல்கிறேன், ஏசு ஓமையாக பேசினார், உங்களுக்கு ஓமையாக சொல்கிறேன். இது மாதிரி தான் எப்படியே எங்கன்னா போயிட்டு இப்படியே வந்துடக்கூடாது. அது மாதிரி தான் சில விஷயங்கள் அங்கங்கே விட்டுணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து எங்கெங்கே எது இருக்கணுமோ அங்கங்கே அது வச்சாதான் அது வீட்டுக்கு கூட கொஞ்சம் அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாம் அங்கே உட்காந்து இந்த ஆல்ட்ரத்துக்கு பின்னாடி போட்டு நான் பேசியிருந்தேன், உங்களுக்கு புரியுமா? எங்கடா பாஸ்டர் காணுமே, அங்கே இன்னும் பேசினுக்கிறாரு, இவர் நான் இது தூக்கி இங்கே மாற்றிட்டுக்கிறாரு. இல்லை, இது இங்கேருந்து பேசினா தான் எல்லோரும் பார்க்க முடியும், எல்லோரும் பேச முடியும். கர்த்தர் நம்மோட பேசுகிற காரியங்கள் ஓமைகளாய் புது துருத்தியில் மட்டும்தான் புது ரசத்தை பூச்சி வைக்கணும். பழைய துருத்தியில் புது ரசத்தை பூச்சிங்கன்னா கீஞ்சிற மாதிரி தான். உங்கள் வாழ்க்கையில் கூட பழைய விஷயத்தை நீங்கள் புது மனுஷனாக மாறிட்டீங்க. ஞானஸ்நானத்துக்கு பிறகு எப்படி மாறிட்டீங்க? புது மனுஷனாக மாறிட்ட பிறகு பழைய காரியத்தை யோசிச்சா நமக்கு துக்கம் வருமா வராதா? அது உங்கள் இதயத்தை கிழிக்கும். நீ ஞானஸ்நானத்தை பிடிக்கிற நீ பாவிதான், நீ பாவிதான், நீ பாவிதான், நீ பாவிதான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். நீ நீதிமான் இல்லை, நீ பாவிதான். ஞானஸ்நானத்துட்டா நீ நீதிமானா, நீ பாவிதான் அப்படி சொல்லும். ஆனால் புது மனுஷனா பழசெல்லாம் யோசிக்கலன்னு வச்சுக்கியேன், உங்களுக்குள்ள சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் மென்னில் பொங்குதே, பொங்கினே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பழையவர்கள் ஒழுந்தால் தான் புது மனுஷனாக மாற முடியும். பழையசை வச்சுக்கிட்டே நான் புது மனுஷன் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் சரியாகாது. புது மனுஷனாக மாறிட்டீங்கன்னா பழையவங்கள்லாம் ஒழிஞ்சு போயிடணும். பழையவங்கள்லாம் ஓச்சா தான் நீங்கள் எப்படி ஆக முடியும்? நீங்கள் புதுசாக மாறணும் அப்படின்னா புது உடன்படிக்கை, புதிய வாழ்க்கை, புதிய அபிஷேகம், புதிய துருத்தியாய் புதிய வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா பழசை விட்டாதான் புதுசு கிடைக்கும். பழசோடு கூட நான் வாழ்ந்துக்கிட்டு புதுசை கூட ஏசப்பானா கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு புரியுதா? அவர்கிட்ட போயிட்டு போறான்னு கொடுங்கப்பா, தாங்க 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 ஆண்டவரே, தாங்க ஆண்டவர். ஹேய், என்ன தாங்க தாங்க தர முடியாது. தாங்க ஆண்டவரே, எனக்கு கொடுங்கப்பா கொடுங்கப்பா, எனக்கு அபிஷேகம், புது அபிஷேகம், புது அபிஷேகம் கொடு கொடு. ஏன் கொடுக்கணும்? உனக்கு பழசு உனக்குள்ள அப்படியே இருக்குது. இன்னும் எந்த பாவம் எந்த சுவாபம் உனக்கு மாறவே இல்லை. அபிஷேகம் கொடுங்கப்பா, அபிஷேகம் நாதரே, அபிஷேகம் கொடு கொடு. எப்படி கொடுப்பேன்? பழசு உனக்குள்ள வாசமாக இருக்குது, அது தூக்கி போட்டால் தானே கொடுக்க முடியும். ஆமாவா இல்லையே தம்பி? பழசு எனக்குள்ளே வச்சுக்கிட்டு புதுசு ஆண்டவரே, புது வாழ்க்கை, புது அபிஷேகம், புது கிருபை, புதிய ஆசீர்வாதம் எல்லாமே ரெடி ஆகுது. புது ஆசீர்வாதம் ரெடி ஆகுது, புது கிருபை ரெடி ஆகுது, புது வாழ்க்கை, புதிய தரிசனம், உனக்கு எல்லாமே புதுசாக ரெடியாக வச்சுக்கிறேன். அது புதுசாகவே இருக்குது, உனக்குள்ளே இருக்குது பழசாகவே இருக்குது. நீ பழசு ஏற்று போட்டால் தான் புதுசு உனக்குள்ளே வரும். நான் எம்மா சொல்கிறேன், புது கிளாஸ்க்கு போயிட்டீங்களா? போன வருஷம் நோட்டை தூக்கி நான் போயின்னுக்கிறீங்க. போன வருஷம் புக்கு, போன வருஷம் பேகு, போன வருஷம் யூனிஃபார்ம், எல்லாம் புது ட்ரெஸ். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இல்லை, புது ட்ரெஸ்லாம் போட்டுன்னு போகிறோம், புது யூனிஃபார்மு, புது பேகு, வேறு என்னது, புது புக்கு, புது நோட்டு, புது கிளாஸு, புது ஃப்ரெண்ட்ஸு. பழைய கிளாஸ்லேயே நீ இருந்தால் என்ன அர்த்தம்? பழைய கிளாஸில் நீ இருந்தால் என்ன அர்த்தம்? ஏங்க நாங்கள் முழிக்கிறீங்க? பழைய கிளாஸில் என்னப்பா அர்த்தம்? ஃபெயில்னு அர்த்தம். ஃபெயிலு.
உங்கள் வாழ்க்கையில் பழசு உங்களை விட்டு போகல அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆகி உக்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி மற்ற கிளாஸுக்கு போக முடியும்? நீங்கள் பாஸ் ஆனதுனால தான் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. என்ன அருமையான எக்ஸாம்பிள் கடவுள் கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கு எல்லாம் புதுசாக வாங்கி தருவாங்க. புது புக்கு, புது நோட்டு, புது ட்ரெஸ்ஸு. நீ ஃபெயில் ஆகிட்டினா வேறு வாய்ப்பே கிடையாது. திரும்ப பசங்கள்லாம் புதுசாக வருவாங்க. நீ 9ஆம் கிளாஸுக்கு பழைய ஆள் தான். போன வருஷமும் 9ஆம் வகுப்பு படித்த, இந்த வருஷமும் 9ஆம் வகுப்பு படிக்கிறியம்மா நீ, பரவாயில்ல 2 வருஷம் 9ஆம் வகுப்பு படிச்சுக்கிற பெரிய ஆள் தான். மல்லிகம்மாவுக்கு புரிஞ்சிச்சு, சிரிக்குது. நீ பழையசை எடுத்து போடல, நீ முன்னேறணும் நினைக்கல அப்படின்னு வச்சுங்களேன், 4 வருஷம் ஆனால் கூட 9ஆம் கிளாஸ் தான். பாருங்கள், பரவாயில்ல 4 வருஷமும் 9ஆம் கிளாஸ் படிச்சு நிற்குது. அந்த மாதிரி பாக்கி வந்தீங்களா? பாக்கி வானங்களை பார்த்துக்கிறீங்களா? இப்போல்லாம் யாருக்குமே ஃபெயில் ஆக்கிறது இல்லை. தமிழ்நாடு அரசு ஈஸியாக பாஸ் பண்ணி விட்டுறதுனால 10th வரைக்கும் ஆல் பாஸ். அவங்களுக்கு என்ன திமிரு, என்ன சந்தோஷம்? 10th வரைக்கும் ஆல் பாஸ். 10th பாஸே ஃபெயிலை விடு, எங்கேனா போயிடலாம் வேலைக்கு. இல்லை, அப்படி கிடையாது. ஆண்டவருடைய தமிழ்நாடு அரசு உங்களை பாஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ஒரு கவர்மெண்ட் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் பழைய சேர்த்து போடலாம், ஃபெயில் அங்கேயே தான் உட்காந்துக்கணும். சர்ச்சில் இருக்கிறதுலே உட்காந்துருக்குது, ரொம்ப வருஷமாக உட்கானே தான் இருப்பேன். என்ன மாற்றம் வந்துக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில்? ஒரு மாற்றமே இல்லை. என்ன ஆசீர்வாதம் சிஸ்டர், என்ன சிஸ்டர் புது ஆசீர்வாதம் தான் வந்துக்குது? ஒன்றும் வரல பாஸ்டர். எப்படி வரும்? பழைய சேதை எடுத்து போடாமல் எப்படி வரும்? நீங்கள் பாஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு புது கிருபை, புது ஆசீர்வாதம், புது தரிசனம், புதிய வழிநடத்தல் இருக்குன்னா பழைசெல்லாம் ஒழிஞ்சிடணும். பழைசெல்லாம் என்னென்ன பழைசாக இருக்கும் சொல்லுங்கள்? பழைசுன்றது நமக்குள்ளே என்ன இருக்க போகுதுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பழைசுனா என்ன இருக்கும் சொன்னீங்கன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இல்லைன்னா பிரசங்கங்க தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்ல போறே இல்லையா? வாயத்தோற சொல்லுங்கம்மா. எது இதெல்லாம் பழசு? ஐயோ, உங்களுக்குள்ளே யாருக்குள்ளுமே பழசு இல்லையா? சரி, உங்களுக்குள்ளே இல்லை, பொதுவாக உலகத்தில் பழசுன்னா என்னது? நல்ல பிள்ளைங்கப்பா. பழசுனா கொம்முன்னு இருக்குதா? இதுவே பழசு தான். இப்படி இருக்கிறதே பழசு தான். புதுசுனா டக்கு 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 டக்குன்னு சொல்லும். பழசுன்றது எதில் தெரியுது? உம்முன்னு இருக்கிறதுலே வாய் மூடிங்க, கம்முன்னு திறந்துடக்கூடாதுன்னு இருக்கிறதுலே உங்களுக்கு எவ்வளோ ஆசைப்படுறேன் நான் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுறதுனால. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்முன்னு இருக்கிறீங்க. ஐயா பேசணும், ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, நம்ம பேசிவிட்டு ஐயா முச்சிருவாரே, சே அதனால அமைதியாக இருக்கிறீங்களா? நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டு. அப்போ உங்களுக்கு ரொம்ப நேரம் நான் பேசுகிறேன், கவலைப்படாதீங்க. இன்றைக்கி 9 மணிக்கு நிறைவு செய்யலாம், சந்தோஷமாக போங்க. அல்லேலூயா. பழசு ஒழிஞ்சாதான் புதுசு வரும். இல்லை, உங்கள் வாழ்க்கையில் பழைய காரியங்க, மனக்கசப்பு, வைராக்கியம், சண்டை, விரோதம், பகை, வேறு என்னதுங்க, இச்சையான எண்ணங்கள், உலக ஆசைகள், உலக சிந்தனைகள், உலக சிற்றின்பங்கள், சின்னதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டு பெரிய கடவுளை விட்டு போயிருக்கிறோம் பாருங்கள். இதையெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டால் உங்களுக்கு புதிய வாழ்க்கை, புதிய தரிசனம், புதிய அபிஷேகம், புதிய உடன்படிக்கை, புதிய மாற்றங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இல்லை, பழசாக இருந்தால் கூட எனக்கு கொடுங்க ஆண்டவர், எனக்கு கொடுப்பாரு. அவர் கொடுக்காம போக மாட்டார். ஒருவேளை பழைய பிரச்சனைலாம் உள்ளே வச்சுக்கின கூட, அப்பா தாங்க ஆண்டவரே, அப்பா கொடுங்கப்பா, அப்பா கொடுங்கப்பா நீ கெஞ்சினுக்கிறேன்னு வச்சுக்கேன், ஏன்னா ரொம்ப கெஞ்சுதே இது, சரி இந்தா அப்படின்னு கொடுத்துருவார். உனக்கு புதுசாக கொடுக்குறேன், ஆனால் புதுசாக தாங்குற அளவுக்கு உனக்கு என்ன இல்லை, இடம் இல்லை, கீஞ்சி போச்சுன்னா எனக்கு தெரியாது. உன் இதயத்தில் தாங்குற அளவுக்கு, என் புது ஆசீர்வாதத்தை தாங்குற அளவுக்கு உனக்கு இதயத்தில் என்ன இல்லை, இடம் இல்லை. ஏற்கனவே நிறைய குப்பைங்க சேர்த்து வச்சுட்டுக்கிற. ஒன்று குப்பைங்களை போய் சுற்றி இந்த எங்கே சொல்லுவாங்க, அது ஆற்றுலையே காவாலையே போட்டு வந்துரு. இல்லை அப்படின்னா அது மூட்டை கட்டி தூக்கி விசிறியாத அடி, அப்போ தான் புதுசு வரும். நீ உள்ளக்குள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு புதுசு கொடு, நான் புதுசு உனக்குள்ளே நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், கெஞ்சி கேட்குறதுனால உனக்கு கொடுக்குறேன். கொடுத்தா துருதி என்ன ஆகிடும், கிழிஞ்சிரும். புது வஸ்திரத்தை எடுத்து வந்து புதுசாக கொடுக்குற காரியத்தை பழைய கருத்தோடு கூட பாவத்தோடு கூட பரிசுத்தத்தை இணைச்சிங்கன்னா பரிசுத்தம் ஜெயிக்குமா, பாவம் ஜெயிக்குமா? இதுக்காவது வாயை தோறுங்க. பரிசுத்தம் ஜெயிக்குமா, பாவம் ஜெயிக்குமா? கர்த்தர் கொடுக்குற பரிசுத்தம் இந்த பாவத்தை கீழ்ச்சிரும். பாஸ்டர் பாவத்தை கீழ்க்கிறது நல்லது தானே? நல்லது தான். நீ எத்து போட்டினா
தூய்மையானது பரிசுத்தம் மட்டும் உனக்கு வரும். நீ எத்து போடலனா பரிசுத்தம் உனக்கு வரும், அது கீழ்ச்சிக்குன்னு வரும். அந்த வழியெலாம் நீ தாங்க மாட்டேன்னு தான் ஆண்டவர் என்ன சொல், நீ ஏன் எத்து போட்டுரு. நம்மளா ஒப்பு கொடுத்துடணும். நம்மள என்ன பண்ணுங்க பிரதர், நம்மள என்ன பண்ணோம், உனக்கு கிழிஞ்சு கஷ்டப்படக்கூடாது, மனசெல்லாம் வேதனை இருக்கக்கூடாது, கிழியக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் நீங்களே எடுத்து போட்டிங்கன்னா புதுசு வந்து உங்களுக்கு நிரம்பும். அதனால் புதிய மனிதர்களாய் புதிய வாழ்க்கையை வாழ ஆண்டவருக்கு என்று உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் புதிய துருத்தியாக இருக்கணும், புது ரசத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. பழைய துருத்தியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா புது ரசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பழைய ரசம் உங்களுக்குள்ளே இருக்கும், ஓகே. ஆனால் புது ரசம் வேணும், புது புது கிருபைகள், புது நன்மைகள், புது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா பழையவைகளை, அதாவது கிணறு வந்து இறைக்கிற கிணறு தான் என்ன பண்ணுமா, இதெல்லாம் சொல்கிறீங்களே. நான் ஆவிக்குரிய வாழ்க்கை எதுனா ஒன்று கேட்டால் அது சொல்ல மாட்டேங்க. இப்போ இறைக்கிற கிணறு தானே சொரக்கம், அதை மட்டும் நல்லா சொல்கிறீங்களாம்மா. இறைக்கிற கிணறு, அப்போது அதை எடுத்துக்கிட்டே தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, புதுசாக வருது. அது தண்ணி தேங்கியே இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப நிறம் மாறி அது சாக்கடியாக மாறிடும். உங்களுக்கு புரியுதா? அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தையும் வல்லமையும் கிருபைகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புது புதுசாக ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு புது புதுசாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே தேக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மன கஷ்டங்கள், மனபாரங்கள், பாவங்கள், எல்லா வியாதி எல்லாம் உங்களை வந்து சேரும். தூக்கி போட்டுருங்க, எதுவுமே வேண்டாம், லகுவாக மாறுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் சுமந்து கொள்வார், உங்களுக்கு புதுசாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். திருமுழுக்குன்றது நீங்கள் புதிதாக பிறக்கிற அனுபவம். அப்பத்திலிருந்து இது பாருங்கள், சொல்லணும் வராமல் பாருங்கள், எல்லாத்தையும் சாப்பிட்டு மொத்தத்தையும் அழிச்சு போட்டான் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா மீறுதல்களையும் கர்த்தர் அப்படியே அந்த சின்ன வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் போட்டுனே வர்றாரு. எல்லா பாவமும் போட்டுனே வருது. அவன் பார்க்கணும், ஞானஸ்தானம் எடுக்கிற ஒப்பு கொடுக்குற ஒரு மீட்டிங்கில், ஆண்டவரே நான் ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவத்துக்குள்ளே வர ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதில் அழிச்சிடுறாரு. மொத்தம் அழிச்சிட்டு ஊதிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு மறுபடியும் ஞானஸ்தானம் எடுக்கிறது உனக்கு மறுபடியும் 1வது வயசு ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் புது வயசு உனக்கு 1வது, அப்போ தான் பிறந்த குழந்தை நீங்கள் எல்லாம். அதுதான் கம்யூனியன் கொடுத்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்யூனியன், ஃபஸ்ட்டு குழந்தைங்களா பிறந்து அங்கேருந்து வளர்றீங்க பாருங்கள். அது ஒரு வளர்ச்சி, அது ஒரு ஆவிக்குரிய வளரும். புரியுதா உங்களுக்கு? அதனால சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. புது வாழ்க்கை, புதிய அபிஷேகம், புது கிருபைகளை பெற்று கர்த்தருக்கு சாட்சியாக வாழுங்க. பழையவைகளை விட்டு ஒளிஞ்சிடுங்க. அதை வச்சுக்கிட்டே புது கிளாஸில் போய் உக்காராதீங்க. என்னம்மா பழைய ஃப்ரெண்டு பூட்டால வேறு ஸ்கூலுக்கு நாசனமாக போயிடுவாவோ அவ்வளோ நினைக்கக்கூடாது. அது போச்சு, வேறு ஸ்கூலுக்கு ஏதோ போயிடுச்சு பாவம், அது எங்கேயோ போய் தூரத்தில் ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க, என்னை விட்டு புட்டாலேயோ எங்கன்னா நிம்மதியாக இருப்பாளா அப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. அப்போ போட்டோம், அவங்க வேறு கிளாஸுக்கு போகிறாங்களா, நீ வேறு கிளாஸுக்கு போயிட்டில, என் முகத்திலே முழிக்காத, என்கிட்ட பேசவே பேசாத, ஏசப்பா நாமத்தில் சபிக்கிற பிசாசுன்னு சொல்லக்கூடாது. ஒன்றா இருந்த ஃப்ரெண்ட்ஸு ஏதோ வேறு கிளாஸுக்கு போயிட்டாங்க, அவங்கள திட்டக்கூடாது. சரி வேறு காலேஜ் சேர்ந்துட்டாங்கன்னா கூட என்ன பண்ணோம், சரி அவங்க வசதிக்கு அவங்க குடும்பத்தில் அவங்க சூழ்நிலை ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்துட்டாங்க, நல்லா இருக்கட்டும். ஃப்ரெண்டு இருந்தால் ஃபோன் பண்ணி நான் ஜோம் பண்ணிக்கிறேன், நீ நல்லா இருப்ப, நீ படிக்கிற காலேஜில் ஆசீர்வாதமாக இருப்ப, உனக்காக. அதுதான் கிறிஸ்டின் பிள்ளைங்களுக்கு அழகு. என்னை விட்டு வேறு காலேஜில் போய் சேர்ந்துட்டு இல்லை, நீ எப்படி படிக்கிற பாரு, பாதிலே புட்டுன்னு வர போகிறப்பாரு நீ சொல்லக்கூடாது. நான் பேச சொன்னேன்ல, என் காலேஜில் வந்து சேர்ந்துக்கலாம்ல, நீ கட்டுற ஃபீஸா இல்லை நீ ஃபீஸ் கட்டுவியான்னு சொல்லு. அதனால வந்து உங்களுக்கு நல்ல பண்புகளை வளர்த்துங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை விதைங்க, அன்பாக பேசுங்க, அரவணைப்பாக பேசுங்க, தாழ்மையாக பேசுங்க. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எதிர்காலங்களையும் ஆசீர்வதிப்பார்.